ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். மோக விவாகா அத்தியாயம் 7. 2 நாட்களுக்கு அகிலன் விடுப்பு எடுத்திருப்பதால் வீட்டில் இருப்பதற்கு போர் அடிக்கும். நாள் முழுவதும் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. நன்றாக சாப்பிட்டு நேரத்திற்கு தூங்கி மருத்துவர் கொடுத்திருக்கும் மருந்துகளை உட்கொண்டு அதையும் தாண்டி வயிற்று வலி வரும் பொழுதெல்லாம் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவ்வளவுதானே. விஷாகா வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருட்களுக்கும் சரி, அகிலனை அழைத்து கொண்டு வெளியே செல்வதும் சரி, ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது என்பதால் அங்கிருக்கும் பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவெடுத்திருந்தார். மாலை வீட்டிற்கு வந்து கணவனிடம் எப்படியும் தங்களை பற்றி கவலை கொள்ள மாட்டான், இருந்தும் சொல்ல வேண்டியது தங்கள் கடமை என்பதால் அகிலனுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கான். 2 days லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. டேப்லெட் எல்லாம் கொடுத்திருக்காரு டாக்டர். கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காரு. வேணும்னா வீட்டுக்கு கூட வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்காரு. கூறி முடித்து நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அவனுடைய அருவருப்பான பார்வை கூறியது அவன் கொண்ட அர்த்தத்தை. கடைசி வாக்கியத்தை மட்டுமே நினைவு கொண்டு அவன் கேவலமாக தன்னை பார்த்ததும் தான் அவளுக்கு தெரிந்தது என்ன மனிதன் இவன் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. இருந்தும் இதெல்லாம் தனக்கு என்ன புதுசா என்பது போல் தன் மகனை அழைத்து கொண்டு கடை வீதிக்கு கிளம்பிவிட்டாள். அங்குதான் அவள் விதி விளையாடுகிறது போலும். இவள் சென்ற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு ஹாரூன் அவனுடைய மனைவி ஆயிஷாவை அழைத்து கொண்டு வந்திருந்தான். தன்னுடைய கணவனிடம் ஷாப்பிங் செல்கிறேன் என்று கூறியவள் எந்த மாலுக்கு என்று கூறவில்லை. அதனால் அவனுடைய ஆபீஸில் வேலை பார்க்கும் தன்னுடைய தோழனை அழைத்து கொண்டு அங்கு வந்திருந்தான். இதற்கெல்லாம் உச்சகட்டமாக அகிலனுக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் சிவசங்கர் அங்குதான் வந்திருக்கிறார். அகிலனுக்கு பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது புத்தகப்பை, லஞ்ச் பாக்ஸ், பேண்ட், சட்டை போன்ற அவனுக்கு தேவையானதை வாங்க மட்டுமே அவனையும் கூட்டிக் கொண்டு கடை வீதிக்கு வந்தது. அதற்கு பிறகு வரவே இல்லை என்பதை விட ஹாரூன் அவளை எங்கும் விடவில்லை என்றுதான் கூற வேண்டும். அதனால் தனக்கும் தன் மகனுக்கும் புதிதாக சில உடைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அவனுக்கு அறிவு சார்ந்த விளையாட்டு பொருட்களையும் வாங்கி கொண்டு பிறகு ஏதேனும் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு விட்டால் அவனுடன் விளையாண்டு விட்டு அப்படியே பார்லருக்கு சென்று தன்னுடைய புருவத்தை திருத்தி கொண்டு வந்து விடலாம் என்றுதான் அவள் யோசித்து கிளம்பியிருந்தாள். பொதுவாகவே விடுப்பு எடுக்க மாட்டான் ஹாரூன். ஆபீஸில் இருக்கும் கொஞ்ச நேரம்தான் நீ என்னுடன் இருக்கிறாய். அதனால் எவ்வளவு உடம்பு சரியில்லை என்றாலும் இங்கு வந்து படுத்துக்கொள். உன்னுடைய வேலையும் சேர்த்து நானே செய்கிறேன். ஆனால் விடுப்பு மட்டும் எடுக்கக்கூடாது. அதை மீறி எடுத்தால் அவ்வளவுதான். அடுத்த 1 வாரத்திற்கு விசாகாவிற்கு மன்னிப்பு கேட்டு வாய் ஓய்ந்துவிடும். ஹாய் அகில் பேபி. வெகு அருகில் பழக்கப்பட்ட குரல் கேட்கவும் திரும்பி பார்த்தாள் விஷாகா. திரும்பி பார்க்கும் பொழுது காலிடறி பின்னோடு இருக்கும் எக்ஸலேட்டரில் தடுமாறி விழப்போனவள் சற்று சுதாரித்து எதிரில் இருந்த சிவசங்கரின் சட்டையையும் காலரையும் பற்றி இழுத்து விட்டாள். அவனும் சுதாரித்து அவளை இடுப்பை பிடித்து தன் நெஞ்சோடு அணைத்து பிடித்து விட்டான். இது யாரு கண்ணை பட்டதோ இல்லையோ, அப்பொழுதுதான் எக்ஸ்கலேட்டரில் ஏறுவதற்காக வந்து நின்ற ஹாரூன் கண்ணில் பட்டது. அடுத்து கடைவாசலில் இருந்து வெளியே வந்த அவளின் கணவனின் கண்ணிலும் பட்டுவிட்டது. வாவ், என்ன ஒரு ரொமான்டிக் சிக்! எந்த ஹஸ்பண்டுக்கும் கிடைக்காத தரிசனம். சூப்பரா இருக்குல்ல. அடுத்த ஆம்பளை பிடிச்சிட்டியா? இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு? அது எப்படி வாட்ட சாட்டமா கலரா இருக்கிற பசங்களையா பார்த்து மடக்கிற? சார், உங்களுக்கு கையில டப்பு இருக்கா? மேடம்க்கு விதவிதமா கிஃப்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அந்த கிஃப்டுக்கு பதில் அவங்களும் வெரைட்டியா கொடுப்பாங்க, நிறையவே. இங்கீதம் இல்லாமல் அடுத்தவனுக்கு முன் தன் மனைவியை இழிவாக பேசியது மட்டும் இல்லாமல் அவனோடு சம்பந்தப்படுத்தி பேசிவிட்டு செல்லும் கணவனை ஆற்றாமையுடன் தான் பார்க்க முடிந்தது விசாகாவிற்கு. அதிலும் ஒரு நிம்மதி என்னவென்றால் பக்கத்தில் இருக்கும் ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்க அகிலன் திரும்பி இருந்ததால் இங்கு நடந்த காட்சியும் இங்கு தன் கணவன் தன்னை பேசிய வார்த்தைகளும் அவன் காதில் கேட்காமல் போனது. அதுவே அவளுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. பின்பு சட்டையில் இருந்த கையை எடுத்து தன்னை சுதாரித்து நிலைநிறுத்தி கொண்டவள் கண்ணெல்லாம் கலங்கி சிவசங்கரையே ஒரு நொடி பார்த்து கொண்டிருந்தாள். அவர் எப்படி எடுத்துக்கொள்வானோ? முன்பின் தெரியாத ஆண்மகன் என்னதான் மருத்துவனாகவே இருந்தாலும் ஒரு கணவன் இப்படி பொதுவெளியில் மனைவியை பேசிவிட்டான் என்றால் இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஆண்கள் தானே இங்கு ஏராளம்.
இவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற கலக்கம் அவள் கண்ணில் இருந்தது. சாரி, உங்களை நான் பிடிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசெண்டா டச் பண்ணிட்டேன். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்படுறாரு. வீட்டுக்கு போனா எதுவும் ப்ராப்ளம் வருமோ? ஹஸ்பண்டா? அப்படியும் சொல்லலாம். என் பையனோட இனிஷியல்னு சொல்லலாம். சாரி, உங்க நெஞ்சில என்னோட நகைக்கீரல் இருக்கு. ரொம்ப சாரி. உங்க வீட்டில் பார்த்தா ரொம்ப ப்ராப்ளம் எதுவும் பண்ணிட்டு போறாங்க. ஆஹா, இட்ஸ் ஓகே. கண்டிப்பதற்கு எனக்கு யாருமே இல்லை. அம்மா மட்டும்தான் எனக்கு. அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இங்கே கீழே ஒருவன் புகைச்சலின் உச்சத்தில் இருக்கிறான். சிவசங்கர் தாங்கி பிடித்ததும் பிறகு இருவரும் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருப்பதும் ஹாரூனின் கண்ணை உறுத்தவே அருகில் இருந்த பெண்கள் உள்ளாடை பிரிவில் தன் மனைவியை விட்டுவிட்டு வேகமாக இவர்களிடம் வந்தான். என்ன நடக்குது இங்க? அறிவு இருக்கா உனக்கு? பொம்பளை புள்ள தானடி நீனு. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. ஆமா, யார் இவன்? உன்னோட தம்பி வயசு இருக்கிற பையன் கிட்ட கொஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க. அதுவும் அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதும் அவன் உன்னை கட்டி பிடிக்கிறதும் பையன் கூட தானே வந்திருக்கான். ஹாரூன், கீழே விழ போயிட்டேன்டா, அதனால பிடிச்சாரு. மரியாதையா பேசு. இவர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? அகிலனோட டாக்டர்டா. ஓ, சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையோ? அப்ப கல்யாணம் ஆகாத பொண்ணா பார்த்து உஷார் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு கல்யாணம் ஆன பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? டாக்டர்னா ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை கூட்டிட்டு வரும்போது பேசுங்க. இங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என்ன இழிச்சிட்டு பேசிட்டு அதுவும் தொட்டுக்கிட்டு வேற இருக்கீங்க. கீழே விழுக போயிட்டானா இங்க இருந்து விழுந்து என்ன மண்டையா உடைய போகுது? ஏன் இங்க எத்தனை கம்பி இருக்குதுல்ல? இதெல்லாம் பிடிச்சி உனக்கு சுதாரிச்சுக்க தெரியாதா? பின்னாடி என்ன எஸ்கலேட்டர் தானே இருக்கு, அதுல விழுந்தாதான் என்ன? அப்போ தொட்டு பேசுறதும் ஆம்பளை கிட்ட ஒட்டிக்கிட்டு வந்து பேசுறதும் காரணம் தேடிக்கிட்டு இருக்காத. வீட்டுக்கு கிளம்பு சீக்கிரம். ஆயிஷா, என்னை அங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட தான் கையில் காசு இல்லைல்ல. காசு கூட கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருந்தா இதுக்காக நான் மேலே ஏறி வந்துட்டு இருக்க முடியுமா? வாங்க சீக்கிரம். கையை பிடித்து தரதர என்று இழுத்து கொண்டு சென்றாள் ஆயிஷா. இருவரும் கடைக்குள் சென்று மறையும் வரைக்கும் திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் ஹாரூன். வாட் ஹேப்னிங் விஷாகா? பெரிய துயரத்துல மாட்டிருப்பீங்க போல. நம்ம மீட் பண்ணி 2 times தான் ஆகுது. பட் உங்களோட பர்சனல் நான் கேட்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. பட் இப்போ நடந்த இந்த 5 minutes விஷயத்துல எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. உங்களை சுத்தி உங்க பையனை தவிர வேற யாருமே சரியில்லை. ஏதோ கமிட்மெண்ட்ல நீங்க பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. இந்த இடமும் சரி, இந்த நேரமும் அதை பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி இருக்க டாக்ஸிக் பீப்புள் கிட்ட இருந்து விலகி வர பாருங்க. அட்லீஸ்ட் உங்க பையனுக்காகவாது. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். டே அகில் குட்டி, பாய். வாயெல்லாம் ஐஸ்கிரீம் ஒழுக வந்து நின்ற அகிலையே பார்த்து கொண்டு சென்றான் சிவசங்கர். அவனின் கண்ணில் அத்தனை பரிவு இந்த ஓநாய்களிடம் மாட்டிக்கொண்ட சிறு முயல் குட்டியாகவும் மானாகவும் தான் தெரிந்தனர் இவர்கள் இருவரும். சிவசங்கரின் கண்ணிற்கு அது அப்பட்டமாக விஷாகாவிற்கும் புரிந்தது. பெருமூச்சு விட்டவள் அகிலனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு சென்றாள். இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு என்ன பிரளயம் நடக்குமோ என்று, இன்று இரவு வீட்டில் என்ன பிரளயம் நடக்குமோ என்றும், அது அத்தனையும் அகிலனின் கண்ணிலும் கருத்திலும் படாமல் காப்பாற்ற வேண்டும். அதற்கு என்ன புதிய சக்தி கொண்டு வா இறைவா என்று நினைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு கிளம்பினாள் விஷாகா. அத்தியாயம் 8. என்ன இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? அகில் தங்கம், நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறக்காமல் யூரின் போகணும். பாத்ரூம் போயிட்டு வந்ததும் அம்மா உனக்கு ஒரு அளவு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன்ல, அதில் ஃபுல்லாக வாட்டர் குடிக்கணும். ஓகேவா? குடிச்சிட்டு ஹாலில் உட்காந்து கார்ட்டூன் பாரு. அம்மா 2 minutes வந்துடுறேன். தன் மகனை வெளியில் இருக்கும் குளியல் அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தங்கள் அறையின் கதவை சாற்றினாள். ஏனென்றால் தன் கணவன் கேட்க போகும் கேள்விக்கும் அவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் சென்சார் போர்டு கூட ரத்து செய்ய வேண்டிய வார்த்தைகளாக இருக்கும். மகன் இதை கேட்டால் கெட்டு போய் விடுவான் என்றெல்லாம் அவளுக்கு எந்தவித கலக்கமும் இல்லை. ஏனென்றால் இந்த சமுதாயம் சொல்லிக் கொடுக்காததா வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்து விட போகிறார்கள் என்றுதான். இருந்தும் தந்தை என்ன சொன்னார் என்று தேவாரம் திருவாசகத்திற்கு அர்த்தம் கேட்பது போல தன்னை பீராயும் சங்கடமும் இல்லாமல் இருப்பதற்காகவே மகனை அங்கு நகற்றிவிட்டு இப்பொழுது கணவன் பக்கம் திரும்பினாள்.
உங்களுக்கு தான் இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கிறதே ஞாபகம் இருக்காதுல்ல, அப்புறம் நான் எவன் கூட போனா உங்களுக்கு என்ன? ஓ, அப்ப கண்டவன் கூடயும் போவேங்கிறத சொல்லாம சொல்ற. உன் மொபைல்ல பார்த்தாதான் உன் லட்சணம் தெரியுதே. எவனை பார்த்தாலும் பல்ல இழிச்சு இழிச்சு பேசுற. அது சரி, நீ தான் ஆன்லைன் ஐட்டம் தானே, அப்போ நேர்லயும் நான் ஐட்டம் போல பார்க்க வேண்டியதுதான். உங்களோட கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவர் அகிலனை செக் பண்ற டாக்டர். கீழே ஸ்லிப் ஆயிட்டேன், அதனால நான் ஒரு பக்கம் கவனமா பிடிச்சேன், அவரும் என்னை பிடிச்சாரு, அவ்வளவுதான். அது என்னடி, உனக்கு வயசானவங்களோ இல்ல பொண்ணுங்களோ எப்பவும் ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு ஒரு பையன்தான் உனக்கு ஹெல்ப் பண்றான், அதுவும் அவனும் நேரமா அழகா இருக்கிற வேற இருக்கான். நகர்றீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டின்னர் பண்ணணும். உங்க பையனுக்கும் உங்களுக்கும் எனக்கு வேலை இருக்கு. நீங்க அர்த்தம் இல்லாம கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னவள் அத்தோடு இல்லாமல் இரவு உடை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்று உடை மாட்டி விற்று சின்னதாக முகம் கழுவி ரெஃப்ரெஷ் செய்து மீண்டும் வெளியே வந்தாள். ஆனால் அவள் கணவனோ இருந்த இடத்திலேயே அப்படியே கிட்டத்தட்ட சைக்கோ போல அவள் சென்ற பாதையை வெறித்து கொண்டு நின்றான். அது என்னடி, புருஷன்னு சொல்ற, உங்க புள்ளன்னு சொல்ற? ஏன், அவன் என் புள்ள தானே, அப்போ ஏன் முன்னாடி ட்ரெஸ் மாற்ற வேண்டியது தானே? அது என்ன, எப்ப பாரு பாத்ரூம்குள்ள போய் மாத்துற? அப்ப எனக்கு முன்னாடி மட்டும்தான் அவுத்து காட்ட முடியாது, மற்ற எல்லாருக்கும் ஃப்ரீ ஷோ காட்டுவ. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நான் காட்டுனா அவங்க ரசிக்கிறாங்க, அதனால நான் காட்டுறேன். உங்களுக்கு முன்னாடி அவுத்து காட்டினாலும் நீங்க கல்லியும் மண்ணியும் பார்க்குற மாதிரி தானே பார்ப்பீங்க. அதனால அவுத்து காட்டி டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? நான் இப்ப கிளம்புறேன். வேகமாக வெளியே வந்து விட்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு மூச்சு சீராக விடுவது போல் இருந்தது. கணவன் தன்னை கவனித்து கேள்வி கேட்பதில் ரசிக்க இவளால் முடியவில்லை. ஏனென்றால் கணவனாக எல்லா நேரமும் கூடவே இருந்து ஆறுதலாக அன்பாக அனுசரணையாக பார்த்து கொண்டு விட்டு பிறகு நீ கேள்வி கேட்டால் மனது காதலாக அதை ஏற்கும். இப்படி வார்த்தைகளால் நோகடிக்கவும் தன்னை மட்டம் தட்டி பேசுவதற்காக மட்டுமே தன்னிடம் பேசும் கணவனிடம் பதில் எப்படிதான் பேச முடியும்? அடுப்படிக்குள் வந்தவள் என்ன இருக்கிறது, என்ன இரவு செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலேயே அவளுடைய கைபேசி அடுத்த பூகம்பம் அலைபேசியின் வழியே புரிந்தது. இருந்தாலும் இப்பொழுது எடுத்து கணவனிடம் இவ்வளவு பேசி எவ்வளவு பொறுமை ஹாரூனிடம் கண்டிப்பாக இருக்காது. ஏதேனும் ஒரு விதத்தில் பொறுமை இழந்து கத்திவிடுவோம். தன் மகன் இங்கு ஹாலில் தான் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதால் மொபைலை சைலண்டில் போட்டுவிட்டு இரவு உணவை தயார் செய்தாள். இங்கு படுக்கை அறைக்குள் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றானோ. பிறகு அவனும் உடைமாற்றி கொண்டு வெளியே வந்தவன் தன் மகன் அருகில் 2 பேர் உட்காரும் அளவிற்கு இடம் விட்டு அமர்ந்தான். அவனின் கண்கள் தான் டிவியை வெறித்தது. சிந்தனையும் காதுகளும் வேறு எங்கோ இருக்கிறது. எப்படியும் அலைபேசியில் வந்த அழைப்பிற்கு பதில் சொல்வாள் என்று காதை தீட்டி கிச்சனின் வாசலிலேயே வைத்திருந்தான் நல்ல கணவன். ஆனால் புரோஜனம்தான் இல்லை. அவள் அழைப்பை ஏற்கவே இல்லை. இரவு உணவுக்கு தோசை ஊற்றி தக்காளி சட்னி மட்டும் செய்தவள் தன் மகனை அழைத்து இரவு உணவையும் கணவனுக்கும் எடுத்து வைத்துவிட்டு தானும் உண்டாள். பிறகு மகனுக்கு பாலில் பூஸ்ட் சேர்த்து புகட்டிவிட்டு மகனை குளியல் அறைக்குள் அழைத்து சென்று யூரின் வருகிறதா என்று பார்த்துவிட்டு படுக்கை அறைக்கு சென்று படுக்குமாறு கூறிவிட்டு கிச்சனை சற்று சுத்தம் செய்துவிட்டு எட்டி கணவனை பார்த்தாள். இவன் கிளம்புறானா இல்லையா என்று அவ்வளவு நேரம் இவள் செய்யும் வேலைகளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் எட்டி பார்க்கவும் முகத்தை கடுகடு என்று வைத்துக்கொண்டு அறைக்குள் சென்று தஞ்சம் புகுந்தான். இதுவரை செத்தோமா இருக்கோமா என்று கூட கண்டுக்காத கணவனின் இன்றைய செயல்பாடு அவளுக்கு ஏதோ புதிதாகவே இருப்பதாக தோன்றியது. அதை அலசி ஆராய்வதற்குள் ஹாரூனிடமிருந்து 100 மிஸ்டு கால்கள் வந்திருந்தது. வாட்ஸ்அப்பிலும் டெக்ஸ்ட் மெசேஜிலும் கிட்டத்தட்ட மொபைல் ஹேங் ஆகும் அளவிற்கு மெசேஜ்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. ஹாரூன் இதெல்லாம் செய்தும் போன் அழைப்பை ஏற்ற பிறகு வரப்போகும் பிரளயத்தை குறித்து பயம் கொள்ளாமல் அவனின் இந்த சிறுபிள்ளைத்தன செயலில் இவன் எப்பொழுதுதான் திருந்த போகிறானோ என்று மெலிதாக புன்னகை பூத்தவள் அலைபேசியை எடுத்துக்கொண்டு ஹாலில் இருக்கும் சோபாவில் அமர்ந்து விட்டாள். ஹலோ ஹாரூன், போன் கட் பண்ணா ஏதோ வேலையா இருக்கேன், பிஸியா இருக்கேன் தெரியாதா? மறுபடியும் நானே கூப்பிட மாட்டேனா? இப்படி மொபைல் ஹேங் ஆகுற அளவுக்கா கால் பண்ணிட்டே இருப்பாங்க? ஏய், அடிச்சு வாயை உடைச்சிடுவேன். போன் பண்ணா 2 ரிங்லயே ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாதா? நீ வீட்டுக்கு தான் போயிட்டியா இல்ல அவன் கூட ஊர்மைய போயிட்டியான்னு எனக்கு எப்படி தெரியும்?
ஒருத்தன் கூட மேயறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல இன்னொருத்தனை நான் எதுக்கு பிடிக்க போறேன்? ஏன் நீ எனக்கு சரியா கம்பெனி கொடுக்கறது இல்லையா? என்ன நான் இன்னொருத்தனை தேடி போயிடுவேன்னு பயப்படுறதுக்கு? ஏய்! நரம்புகள் புடைக்க புடைக்க ஆக்ரோஷமாக கத்தினான் ஹாரூன். இதுதான் விஷாகா. இதனால் தான் இவள் இன்னமும் கஷ்டப்பட காரணமாக இருக்கிறது. ஆண் சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது? தன்னை அடுத்த ஆம்பளையுடன் இணைத்து வைத்து பேசும் பொழுது தன் நடத்தையை, தன் வளர்ப்பை, தன் ஒழுக்கத்தை கொச்சைப்படுத்தி குறைவாக பேசும் பொழுது கூனி குறுகி மூளையில் படுத்துவிடு, அழுதுவிடு. இல்லை என்றால் அதற்கும் மேலே சென்று உத்திரத்தில் நாண்டு கொண்டு செத்துவிடு. இதுதான் இந்த சமூகம் பெண்களுக்கு விதிக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்திதான் விஷாகா. ஆமா, நீ சுகம் கொடுக்கவில்லை, நான் இன்னொருத்தனை நாடி சென்று விட்டேன், அதில் என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்பாள். அதில் உண்மை இருக்கிறதோ பொய் இருக்கிறதோ அது அவளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் உன்னுடைய வார்த்தைகள் அசிங்கமாக வரும் பொழுது என்னுடைய வார்த்தைகளும் அதற்கேற்றாற் போல் தான் வரும். பயந்து கொண்டெல்லாம் பேச மாட்டாள். எமோஷனலாக ஏதாவது பேசி அவளை துன்பப்பட நினைத்தால் அது சத்தியமாக முடியாது. நீ உண்மையாகவே இரு, என்னை நம்பு, நானும் உனக்கு உண்மையாதான் இருப்பேன். அவ்வளவே விஷாகா. இது எதையும் முழுதாக புரிந்து கொள்ளாதவன் தான் ஹாரூன். இதை இப்பொழுது கணவனாக இருப்பவனும் புரிந்து கொள்ளவில்லை. ஏண்டா சும்மா கத்திட்டு இருக்க? அங்க உன் பொண்டாட்டி முழிச்சுக்க போறா. அப்புறம் நீ போன பாதியிலே வச்சுட்டு உன் பொண்டாட்டிய பார்க்க போயிடுவ. சண்டை மறுபடியும் நாளை காலை வரைக்கும் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரே டாபிக்ல சண்டை போட்டா போர் அடிக்கும் ஹாரூன். இன்னைக்கு இந்த விஷயத்த பேசி முடிச்சிடு. என்னென்ன கேட்கணுமோ கேளு, அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். என்னடி பதில் சொல்வ? அவ்வளோ பெரிய மால்ல வெக்கமே இல்லாம புள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு இன்னொரு பையனோட நெஞ்சில சாஞ்சிட்டு கொஞ்சிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சரி, என் புள்ள கூட இருக்கான்தான், அவனுக்கு முன்னாடி நீயும் தானே வந்து கத்துன. நீ யாருன்னு கேட்டா மட்டும் என்னால என்ன பதில் சொல்லியிருக்க முடியும்? படிச்சவன் தானே. நான் கொஞ்சிட்டு இருந்தேனா என் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தானே தெரியும். என்ன பெரிய புடலங்கா சுச்சுவேஷன்? கட்டுக்கதையை தான் இப்பயும் சொல்லுவ. கீழே விழுக போனேன், தாங்கி பிடிச்சான்னு. ஏன் உனக்கு கம்பியை பிடிச்சு சுதாரிக்க தெரியாதா? முன்னாடி இருக்கிற ஆம்பளை பிடிச்சுதான் நிக்க தெரியுமா? பேசுனதே பேச எனக்கு விருப்பம் இல்லை ஹாரூன். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு. எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்குது. உனக்கு தான் இங்கே தூங்க கூட போகாம ஹால்லேயே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நம்மளை பத்தி ஏதாவது பேசணுமா? பேசு. சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காத. விசாகா சொல்ல சொல்ல புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதையே பற்றி பேசி சண்டை இழுத்து அதற்கூட சமாளித்து விடலாம். கொச்சையான வார்த்தைகளிலும் நோகடிக்கிறேன் என்ற பெயரிலும் அவன்தான் வதைப்பட்டு கொண்டிருக்கிறான். தான் உண்மையாக நேசித்த பெண்ணை என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி பேசக்கூடாதோ அத்தனையும் சொல்லி கொண்டிருந்தான். கேட்டுக்கொண்டிருந்த விசாகாவுக்கோ சிரிப்பை தவிர வேறு எந்த உணர்வும் வரவில்லை. ஆனால் சொல்லிக் கொண்டிருந்தவன் கண்களில் மட்டுமே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அதையும் தாண்டி அவன் பேசி கொண்டிருக்கிறான். அவனின் நிலை புரிந்த விசாகாவிற்கு உடனே தன்னுடைய அலைபேசியை அணைத்து வைத்து விட்டாள். எவ்வளவு நேரம் அந்த இருளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாலோ தெரியவில்லை. பிறகு தன் மகனின் எண்ணம் வரவே படுக்கை அறைக்கு சென்று மகனின் நெற்றியில் முத்தமிட்டு படுத்து தன் மேல் சாய்த்து கொண்டு உறங்கிவிட்டாள். அத்தியாயம் 9. அறைக்குள் வந்து தன்னுடைய அலைபேசியை வைத்தவள் இருட்டான அறையில் சிறு வெளிச்சமாக இருப்பதால் எட்டி தன் மகனுக்கு அருகில் படுத்திருக்கும் கணவனை பார்த்தாள். இன்னும் உறங்காமல் ஏதேதோ பார்த்து கொண்டிருக்கும் கணவனையும் அதைவிட மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. மகன் உறக்க கலக்கத்தில் தந்தையின் மேல் கால் கை போட்டு கட்டி கொண்டு படுத்திருப்பதும் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் இவனும் அனுமதித்தது அதிர்ச்சியிலும் பெரிய அதிர்ச்சி. ஏன் அவன் என் மேல கால் போட்டா என்ன? உங்களுக்கு தான் உங்க பக்கத்துல படுத்தாலே பிடிக்காதுல. டிஸ்டர்பா இருக்குன்னு கத்துவீங்க. தூக்க கலக்கத்துல அவன் பிறண்டு உங்ககிட்ட படுத்துட்டான் போல. தட்டிக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா முழிச்சிடுவான். அதுக்கு தான் பொறுமையா நானே எடுத்து என் மேல போட்டுக்கிட்டேன். விஷாகா எப்பொழுதும் இப்படிதான். கணவனின் கண் பார்வைக்கு விளக்கம் பக்கம் பக்கமாக கொடுப்பவள். அதற்காக கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கூறுபவளும் அல்ல. ஏன் இவனை எனக்கு தானே பெத்த? அப்பா மேல கை கால் போட்டா உனக்கு என்ன? ஆண்டவா, உங்க கூட மனுஷன் பேசுவானா? உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் நகர்த்தி விட்டேன். வேணும்னா நீங்களே கட்டிக்கிட்டு படுங்க. மறுபுறம் வந்து வேகமாக படுத்து விட்டாள். ஆனாலும் கணவன் மொபைலை பார்ப்பதும் ஒரு கண்ணால் தன்னை பார்ப்பதும் இருக்கிறானே என்று நிமிர்ந்து அவனின் மொபைலை எட்டி பார்த்தவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது.
நீல படம் அத்தனையும் வெளிநாட்டு படங்கள், அவ்வளவு ஆபாசமான படங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கலவியை வெறுக்கும் அளவிற்கான இச்சைகள் அதில். விசாகாவால் என்ன கூற முடியும்? எது கூறினாலும் தப்பாகவே முடியும். அப்படி முடிவது மட்டுமல்லாமல் இவன் கேட்கும் கேள்விக்கு மேலும் கூடுதல் எரிச்சலை தான் கொடுக்கும். அதனால் நமக்கு ஏன் வம்பு என்று அவனுக்கு முதுகு காட்டி திருப்பி படுத்து கொண்டாள். அப்பொழுதுதான் இன்னொரு விஷயமும் புரிந்தது. எப்பொழுதும் இரவில் குடித்துவிட்டு வரும் கணவன் இன்று குடிக்காமல் வந்திருக்கிறான் என்று யோசனை வரவே மீண்டும் திரும்பி கணவனை பார்த்தாள். அவ்வளவு காமம் கொப்பளிக்கும் கண்களால் தன்னை மேலிருந்து கீழ் வரை ஒவ்வொரு அங்கமாக நிறுத்தி நிதானமாக பார்த்து கொண்டிருப்பது புரிந்தது. என்ன? ஒன்னில்ல என்றவன் எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் ஏன் அங்கு செல்கிறான் என்று புரியாமல் இல்லை. விசாகாவிற்கு தான் கேள்வி கேட்கும் இடத்தில் இல்லை என்பதுதான் அவளுக்கு இப்பொழுது உணர்த்திய உண்மை. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உறங்கிவிட்டாள். இப்படியே அகிலனுடைய 2 நாள் விடுப்புகளும் முடிந்தது. இந்த 2 நாள் அகிலனும் சரி விசாகாவும் சரி மிகவும் சந்தோஷமாகவும் அவர்களின் உலகத்தில் நிம்மதியாகவும் இருந்தார்கள். 2 நாட்களும் நிம்மதியாக பொழுதை கழித்த பிறகு 3ஆம் நாளாக அலுவலகத்திற்கு சென்று ஹாரூனை எதிர்கொள்வது என்பது மிகவும் சிரமமான ஒன்று. அதே சமயம் சலிப்பாகவும் இருந்தது. இப்படியே வீட்டிலிருந்து வேறு ஏதேனும் வேலை பார்த்து விட மாட்டோமா? இல்லை, உன் தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன், வீட்டிலேயே இரு என்று கணவன் கூறிவிட மாட்டானா என்றுதான் அவளின் ஏக்கமாக இருந்தது. என்னவோ இப்பொழுதெல்லாம் வேலைக்கு செல்வதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. வேலை செல்ல வேண்டும் என்ற ஆசையில் என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் படிக்க ஆரம்பித்தாள். கல்லூரிக்கு அடம் பிடித்து சென்றாள். இந்த பாலா போன காதல் வந்தும் தொலைத்தது. ஆனால் ஒன்றும் குறையில்லை. படிப்பில் நன்முறையில் தான் தேர்ச்சி பெற்றாள். அலுவலகத்திலும் நல்ல முறையில் தான் சேர்ந்தாள். ஏனோ இப்பொழுதெல்லாம் அளவுக்கு அதிகமான உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்பட்டு விடுகிறது. அலுவலகத்திற்கு செல்லும் எல்லா பெண்களும் எதிர்கொள்ளும் விஷயம்தான். ஒவ்வொருவரின் பார்வையும் தன்னை பீத்து தின்கிறதே. கன்னி பெண்ணாக கல்யாணத்திற்கு முன்பு அவள் வேலைக்கு சென்ற பொழுது கூட இப்படி யாரும் உரிமைப்பட்டவன் போல காம எண்ணங்களோடு தன் உடலை மேய்வது போல பார்த்ததில்லை. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்ற பின்பு இயல்பாகவே உடம்பில் ஏற்படும் மாற்றங்களினால் ஏற்படும் சதை பிடிப்புகளை பார்க்கிறார்களா, இல்லை இவள் எப்படி படுக்கை அறையில் இருப்பாள் என்று யோசித்து பார்க்கிறார்களா என்பது வக்கிர கண்களுடன் பார்க்கும் ஆண்களுக்கே வெளிச்சம். ஒரு குழந்தைக்கே மூச்சு முட்ட செய்து விட்டான் கணவன். இதில் 2ஆம் குழந்தை இல்லையா என்று கேட்கும் சொந்த பந்தங்களை என்னவென்று சொல்வது? இன்று வரைக்கும் இவர்களுக்குள் நடக்கும் உட்பூசல்கள் அவர்களின் குடும்பத்திற்கு தெரியாது. அதனால் எப்பொழுது அலைபேசியில் விசாரித்தாலும் அடுத்த குழந்தையை எப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகிறாய், வயது போகிவிட்டது என்றால் உடம்பில் பலம் இருக்காது, அதற்குள்ளேயே பெற்றுக்கொள் என்று நச்சரிக்கிறார்கள். அழுது அழுது பெற்றாலும் நான் தானே பெக்க வேண்டும். அதற்கு ஆகும் செலவுகளை ஒன்று நானோ என் கணவனோ மட்டும் தானே செய்ய வேண்டும். இதில் இவர்களுக்கு என்ன வந்தது? திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணம் ஆகவில்லையா என்று கேட்பதும், திருமணமான 1 வருடத்திற்குள்ளே குழந்தை இல்லையா என்று கேட்பதும், அந்த குழந்தையை பெற்று 2-3 வருடங்கள் ஆகிவிட்டால் 2வது குழந்தை இல்லையா என்றால் இந்த கேள்விக்கு என்னதான் பதில் சொல்வது? இந்த ஊர் மக்களுக்கு என்னதான் வேண்டும் என்ற வெறுப்பும் சலிப்பும் தட்டாமல் இல்லை. இவ்வாறு யோசனையில் இருந்தவள் அப்படியே அலுவலகத்திற்கும் ஏனோதானோ என்று கிளம்பிவிட்டாள். எப்பொழுதும் தான் ஆசைப்பட்டு படித்த படிப்பு, தான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வேலை என்பதனால் ஒரு நிமிர்வும் இயல்பிலேயே நேர்த்தியாக ஆடை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலும் இருப்பதனால் எவ்வளவு வேலை சோர்வு மன அழுத்தம் இருந்தாலும் முகத்தில் காட்டாமல் கிளம்புவாள். ஆனால் இப்பொழுதெல்லாம் யாருக்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்கின்ற சலிப்பு வந்துவிடுகிறது. யோசனைகளுடைய அலுவலகத்திற்கு வந்து அமர்ந்தவளுக்கு திக் நிமிடங்கள் தான். ஏனென்றால் ஹாரூன் வரவில்லை. இன்னும் வந்தால் என்ன பிரளயம் நடக்குமோ என்கின்ற ஒரு யோசனையும், அடுத்து 2 நாள் விடுப்பிற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் விதமாக டிஎல்ஐ சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த மனித மிருகம் எவ்வாறு வலிவானோ, அவன் வடிக்கும் ஜொல்லில் தான் எப்படி நீந்தி வெளியே வருவோமோ என்கின்ற கவலைதான் அவளுக்கு. விஷாகா, உன்னை டிஎல் கூப்பிட்டாருடி. தோ கிளம்புறேன். மே கமின் சார்? கமான் விஷு, டோன்ட் கால் மீ சார், ஜஸ்ட் கால் மீ சந்து.
நுனி நாக்கில் ஆங்கிலமும் அவன் இருக்கும் அழகான உருவத்திற்கும் செவத்த தோலிற்கும் எப்படிப்பட்ட பெண்களும் ஒரு நிமிடம் மயங்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவனுடைய பூனைக்கண்ணில் பார்க்கும் பார்வையை எந்த பெண்ணும் அருவறுத்து ஒதுக்குவாள். இத்தனைக்கும் விஷாகா தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடி நேர்த்தியான குர்தாவும் கீழே லெகின்ஸ் கூட இவனின் பார்வைக்கு அணிய கூச்சப்பட்டு பட்டியாலா போன்று தளர்வான பேண்ட்டும் மேலங்கங்களை போர்த்தி துப்பட்டாவும் அணிந்திருப்பாள். அப்படி இருந்தும் துப்பட்டா விலகி தெரியும் முன்னழகை பார்வையில் விழுங்கும் அவன் பார்வை அருவருப்பை தான் தரும். அந்த காலத்தில் முளைவரி என்று சொல்வார்களே, அதுபோல தன்னுடைய மார்பகங்களை தன் கையாலேயே அறுத்தி எரிந்துவிட்டு இந்தாடா வைத்து பார்த்து கொண்டே இரு என்று கூறும் அளவிற்கு ஆத்திரமும் வரும். இல்லை என்றால் அதே அருவாளை திருப்பி அவனின் கண்கள் இரண்டையும் நோண்டி கையில் எடுக்கும் அளவிற்கு வேகமும் வராமல் இருக்காது. எதர்ச்சியாக பார்ப்பது போல் பார்க்க மாட்டான். அந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டே இருப்பான், பேசும் அத்தனை நிமிடங்கள் வரைக்கும். இதில் பண்டிகை என்றால் போதும் உடனே ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அணிய வேண்டும் என்று ஆண்கள் வேஷ்டியையும் பெண்கள் புடவையும் அணிந்து வர சொல்லுவான். வேலை பார்ப்பதோ UK கம்பெனிக்கு. ஆனால் சிறியதாக விநாயகர் சதுர்த்தி என்று வந்தால் கூட புடவை அணிந்து வர வேண்டும் என்று கட்டளையிடுவான். இவனின் அதிகார கேள்விகளுக்கு பயந்து இவன் சொல்வதை தட்டாமல் செய்து விடுவார்கள். அப்படி அணிந்து வரும் பெண்களின் அங்கங்களை கடித்து தின்னாத குறையாக தான் பார்த்து வைப்பான். விஷாகா இன்று மெரூன் கலர் குர்தாவும் கீழே வெள்ளை நிற பட்டியாலா பேண்ட்டும் அதற்கேற்ற வெள்ளை நிறத்தில் துப்பட்டாவும் அணிந்து நிற்கும் அவளை ஒரு முறை எழுந்து சுற்றி வந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் இங்கு பெண்கள் வேலை செய்ய காரணம், எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் மேலிடத்தில் பேசி பண உதவி நிமிடத்தில் வாங்கி விடுவான். அதை தாண்டி பார்வை மட்டும்தான் அருவறுக்கத்தக்க இருக்குமே தவிர எந்தவித அத்துமீறல் தொடுகைகள் இருந்ததில்லை. கட்டிலுக்கு அழைத்ததும் இல்லை. திருமணமானவன் அல்லவா, அதனால் போலும் வேறு எந்த உதவி வேண்டுமானாலும் மேலிடத்தில் பேசி செய்து முடித்து விடுவான். நிறைய சலுகைகள் கொடுப்பான். அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனின் பார்வையை பொறுத்து கொண்டுதான் போக வேண்டும். இதுதான் அங்கு விதி. சொல்லுங்க சந்தோஷ். திக்கி திணறி அவனின் முழு பெயர் அழைத்து விட்டார். எதனால லீவு? சடனா 2 நாள் வேற? அதான் போகும்போதே சொன்னேன்ல சந்தோஷ், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. என்ன சொன்னீங்க அன்னைக்கு? அப்படியே பர்மிஷனுக்கு தானே பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நீங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்து மெயில் போடுறீங்க 2 days லீவுன்னு. அப்புறம் உங்க பெண்டிங் ஒர்க்கெல்லாம் யாரு பண்றது? பிஃபோரா சொன்னீங்கன்னா அந்த 2 daysக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாத்தி கொடுத்துருப்பேன்ல. இல்ல சந்தோஷ், லீவ் நானும் எதிர்பார்க்கல. பையன் ரொம்ப உடம்பு சரியில்லாம போகவும் வேற எதுவும் யோசிக்கல. எனக்கும் ரொம்ப நாளா லீவ் எடுக்காததுனால ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு, அதான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஓஹோ, எதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்? நைட்டெல்லாம் ரொம்ப வேலையோ? ஹஸ்பண்ட் ரொம்ப வேலை வாங்குறாரா? ஆனா உங்க ஸ்ட்ரக்சரை பார்த்தா அதிகமா வேலை செய்யற மாதிரியே தெரியல. சந்தோஷ் பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி உருமலாக கத்தினாள். ஏய் சில் பேபி, ஜஸ்ட் கிட்டிங். ஓகே, இப்போ அந்த 2 daysக்கும் சேர்த்து ஈவினிங் 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு அலோகேட் பண்ண ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சந்தோஷ், என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துடுவான். பெண்டிங் ஒர்க் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றி கொடுங்க, நான் வீட்லேயே என்னோட ஒர்க் முடிச்சிடுறேன். எனிவே, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு ஒர்க் எடுக்கும்போது ஒவ்வொரு சமிஷனுக்கும் என்கிட்ட வீடியோ சாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் யூ ஓகே ஃபார் தட்? இல்லை சந்தோஷ், எனக்கு வீட்டில் ப்ரைவசி ரொம்ப முக்கியம். வீடியோ சாட் எல்லாம் பண்ண முடியாது. நான் எல்லா அப்டேட்டும் ஒர்க் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ஈவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது எது வேணாலும் பண்ணுறேன். பட் வீட்டில் வீடியோ சாட் அலோட் கிடையாது. என் ஹஸ்பண்ட் விட மாட்டாரு. ஓ, அப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போய் ஹாரன் கூட கசம்சா பண்ணுறதுக்கு மட்டும் உங்கள் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவாரா மிஸ்ஸஸ் விசாகா? அத்தியாயம் 10. ஹாய் பின்னி கேட்ட பழக்கப்பட்ட குரலில் திரும்பி பார்த்தாள் விசாகா. ஹலோ டாக்டர், என்ன இந்த பக்கம்? அதான் நான் கேட்கணும் மேடம். ஆக்சுவலி இது உங்கள் ஆஃபீஸ் டைம் தானே? எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க ஜாலியாவா? அட நீங்கள் வேற டாக்டர். ஆக்சுவலி இது ஆஃபீஸ் டைம் தான். பட் ஆஃபீஸ் சம்மந்தமாக தான் பர்ச்சேஸாக வெளியில் வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்தி வருதுல, எங்கள் ஆஃபீஸில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கான பர்ச்சேசிங். ஏன் மேடம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? MNC கம்பெனிக்கும் விநாயகருக்கும் என்ன மேடம் சம்மதம்? பாவம் அவரே ஞானப்பழம் தரலன்னு வீட்டில் கோச்சிட்டு அரச மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அவரை ஏன் மேடம் உங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்க? ஹஹா,
நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா எங்க ஆஃபீஸ்ல இந்த லாஜிக் எல்லாம் இருக்காது. எல்லா ஃபங்க்ஷனையும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓ, குட் குட். சரி சொல்லுங்க, தம்பி எப்படி இருக்கான்? நீங்க எப்படி இருக்கீங்க? தனியாவா வந்தீங்க? நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். உங்க டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுமே இன்ஃபெக்ஷன் இல்லாம நிம்மதியா தூங்குறான். நைட்டு 2 நாள் லீவ் எடுத்து இப்பதான் மறுபடியும் ஸ்கூல் போயிருக்கான். ஆஃபீஸ் டீம் சார்பாக பர்ச்சேஸ் பண்ண என் கொலீக் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, எப்படியோ ஆஃபீஸில் கட்டடிச்சாச்சு போதும்னு கிளம்பி வந்துட்டோம். அவள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் அதனால வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையா சாமி கும்பிட? என்ன பெரிய பர்ச்சேஸு, கொழுக்கட்டையும் சுண்டலும் செஞ்சு சாமி பேரை சொல்லி நம்ம தானே சாப்பிட போகிறோம். பொருள் எல்லாம் வீட்டில் இருக்குது. அதனால் பர்ச்சேஸுக்கு எல்லாம் வேலை ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஆஃபீஸ் உண்டு. காலையில் இருக்கிற டைமில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணுவேன். அப்போது நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே கொழுக்கட்டையும் சுண்டலும் தானே சொல்கிறீங்க? இல்லை, லன்ச் டிஃபன் பாக்ஸுங்கிறதுனால எப்படியும் ஏதாவது 1 பார்ட்டு சாப்பாடு குக்கரில் வச்சு கட்டி கொடுத்துருவேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொழுக்கட்டையாக தான் இருக்கும். கொழுக்கட்டை ரைஸில் தானே பண்ணுறோம். கார்போஹைட்ரேட் தான் அண்டு சுண்டல் ப்ரோட்டீன்ஸ் தான். அதனால் அது ஒரு நேரம் ஃபுட்டாக கொடுப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இப்போவே எனக்கு சாப்பிடணும் போல் நாக்கில் எச்சி ஊறுது. வாங்க வாங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னா? நாளைக்கு காலையிலேயே வந்துடுங்க, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லாம். எப்படியும் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஈவினிங் வந்து சூடு பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நான் பெருசாக அதிகமாக செய்ய மாட்டேன். ஸோ அளவாக தான் செய்வேன். நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் காலையிலேயே உங்கள் வீட்டுக்கு வந்தா எங்கள் வீட்டில் யார் சாமி கும்பிட்றது? நான் சாமி கும்பிட்டுட்டு தான் கிளினிக் கிளம்பணும். என்னமோ நீங்கள் வேலை செய்ய போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. எப்படியும் உங்கள் அம்மாவோ இல்லை வேலைக்காரங்களோ யாராவது தான் சமைக்க போகிறாங்க. அப்புறம் என்ன, நான் தான் சமைக்க போகிறேங்க. அம்மா பெட்டை படுத்த படுக்கையாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். ஸோ நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். நான் கிளினிக் கிளம்புனதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துக்க ஒரு நர்ஸ் வருவாங்க. நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் அந்த நர்ஸ் கிளம்பிடுவாங்க. ஓ, சாரிங்க. அம்மாவுக்கு எதனால இப்படி ஆயிடுச்சு? ஏதாவது பிபி, சுகர் இல்லை ஏஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரியா? இல்லை, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஐயோ, அப்போ அவங்களுக்கு கை கால் எல்லாம் வேலை செய்யாதா? பேசுவாங்களா? சாப்பிடுவாங்களா? கை கால் வராது தான், ஆனால் சாப்பிட்றது பேசுறது எல்லாமே பண்ணுவாங்க. எதனால ஸ்ட்ரோக்குன்னு இவ்வளோ தயங்கி கேட்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கூல். எல்லாம் நான் இழுத்து விட்டுக்கிட்ட தலைவலி தான். புரியல டாக்டரே, என்னாச்சு? நான் சூசைட் அட்டம் பண்ணேன். வாட்? டாக்டர், நீங்கள் போய் சூசைடா? 4 வருஷம் முன்னாடி. நான் டாக்டர் இல்லை, நானும் ஸ்டூடெண்ட் தாம்மா. இப்படி மணிரத்னம் படம் மாதிரி கடிச்சு சொல்லாமல் ஆக்சுவலி என்ன நடந்ததுங்கிறத இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்ல முடியுமா? ஐ நெவர் மைண்ட். டீனேஜ் பையன், லவ் ஃபெயிலியர், வேற என்ன பண்ணுவான்? சூசைட் அட்டம் பண்ணிட்டேன். என் வாயில் நுரத்தல்ல கீழே கிடந்தேன். அந்த அதிர்ச்சியில் எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஆனால் அப்பையும் அவங்களோட மனதைரியம் அவங்களால காலை அசைக்க கூட முடியல. ஆனால் அப்போ வரைக்கும் கை வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கு. அப்படியே உட்காந்து போய் என் மொபைல் எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போட்டு வர வச்சு என்னையும் எங்கள் அம்மாவையும் ஒரே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நானே கம்ப்ளீட்டாக தெளிஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ½ டே அம்மாவுக்கு நான் ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அப்போ அவங்க காலும் ஒர்க் பண்ணாமல் கையும் ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு அந்த அதிர்ச்சியில். லவ் ஃபெயிலியர், சூசைட், எனக்கு உங்களை கண்ணமும் அரையணும்னு கோவமாக தான் டாக்டர் வருது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறத விட லைஃப் ஃபெயிலியர் அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக சேம் காலேஜ், நல்லா லவ் பண்ணோம். கண்ட்ரோல் இல்லாமல் அவள் வயிற்றில் என்னோட 2 months பேபி இருந்தது. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அபார்ட் பண்ணிவிட்டு நான் வேறு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன்னு காலில் விழுந்தேன். சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு குழந்தைய அபார்ட் பண்ண போகிறாங்கிறது தான் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. நீங்கள் லவ் பண்ணீங்கிறதே நம்ப முடியல. அதில் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வரைக்கும் போய் சூசைடு, எதையுமே நம்பவே முடியல டாக்டர். இட்ஸ் ரியலி வெரி ஷாக் டு மீ. ஏன் நம்ப முடியலன்னு சொல்கிறீங்க? என்னைய பார்த்தா அவ்வளோ நல்லவனாவா தெரியுறேன்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையும் தான். துரத்தி லவ் பண்ணது நான் கிடையாது, அவ தான். ரொம்ப டீப்பாக லவ் பண்ணா. அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் டார்ச்சர் பண்ணுவா.
பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிதான் ஓகே சொன்னேன். ஏதோ ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி என் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சாரி கட்டிட்டு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு வந்தா. கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன், கண்ட்ரோல் போயிடுச்சு. நம்ம வீடு தானே, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, ஸோ இன்டிமெண்டா இருந்துட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் டேட் தள்ளி போயிருக்கு, 2 மந்த் கிட்ட ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா. சந்தோஷமா இருந்தேன். வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலான்னு. கூடவே எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இந்த இல்லீகல் சைல்டு பெற்றுக்க விருப்பம் இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன், அபார்ட் பண்ண போகிறேன், பிளா பிளா பிளா. நீங்கள் அவங்கள ஒன்றுமே சொல்லவே இல்லையா? கோபம் வந்திருக்கணுமே. அவங்க கல்யாணத்தை தடுக்க ஒன்றுமே பண்ணலையா டாக்டர்? வந்துச்சுங்க, நிறையவே வந்துச்சு. நேரில் போனேன். அவள் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு கேட்டுட்டு நேர்லேயே போனேன். அடித்தேன், ரொம்ப ட்ரை பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல் பணம் உள்ளவங்க தப்புக்கு துணை போகிற இடம். செக்யூரிட்டி விட்டு அடித்து வெளியில் தள்ளிட்டாங்க. வேற வழியே இல்லை, அமைதியாக வெளியில் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் கால் போகிற இடம் நேரில் போய் ரொம்ப கெஞ்சினேன். எப்போ அபார்ட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதோ அப்போவே மனசு வெறுத்துட்டேன். அப்படியும் அவன் முன்னாடி போய் நின்னேன். கூலாக சொல்லிட்டா, குழந்தையே போயிடுச்சு, இனி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு என்ன கட்டாயம்? எனக்கு வீட்டில் பார்த்துருக்க பையனை மேரேஜ் பண்ணிவிட்டு நான் அப்ராட் போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற என்னோட ஓல்டு கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். எனக்கு உங்கள் மேலே தான் டாக்டர் கோபமாக வருது. லவ் பண்ண பையனோட கரு கூட இல்லீகல் சைல்டுன்னு சொல்லி அபார்ட் பண்ண அவளை போய் நினச்சி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. சே, ஐ எம் வெரி சாரி டாக்டர். எனக்கு உங்ககிட்ட பேச கூட இஷ்டம் இல்லை. என்ன பண்ணுறதுங்க, எனக்கும் லேட்டாக தான் எல்லாமே புரிஞ்சுது. சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணது தப்புன்னு புரிஞ்சுது. எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தப்போ கூட இல்லை. அன்னைக்கு நான் வாயில் நுரத்தல்ல படுத்திருக்கேன். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. என்னால் உடம்பு அசைக்க கூட முடியாமல் படுத்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு காலெல்லாம் சுத்தமாக செயலில் இருந்துருச்சு. கத்தி அழுது யாராவது வாங்கலேன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க தவழ்ந்து போய் ஃபோனை மேஜை மேலே எக்கி எடுக்கும்போது தான் நான் உண்மையாலுமே நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு என் மனசுக்கு புரிஞ்சுது. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னும். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஸ்டொமக் வாஷ் பண்ணிட்டோம், எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என் மனசையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். அவளை சுத்தமாக நினைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மாவுக்காகவே இனி வாழ்ந்துடலான்னு தான் இப்போ வரைக்கும் நான் 4 வருஷமாக இருக்கேன். அம்மா என்னோட ஹாஸ்பிட்டல், அவ்வளவுதான். அம்மா என்னோட ஹாஸ்பிட்டல், அவ்வளோதான் என்னோட உலகம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல டாக்டர். உங்கள் விஷயத்தில் உங்கள் சூழ்நிலை யோசிச்சா உங்கள் முடிவுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது சரியானதாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காகவே அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் நீங்கள் எடுத்த உங்கள் முடிவை உங்கள் அம்மாவை எப்படி கொண்டு வந்துருச்சுன்னு பாருங்கள். அத்தியாயம் 11. வீட்டிற்கு வந்து பல மணி நேரங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் விசாகாவிற்கு சிவசங்கரிடம் பேசிய உரையாடலின் தாக்கம் போகவும் இல்லை, அதற்காக அவரையே நினைத்து கொண்டும் இல்லை. இதற்கிடையில் வீட்டு வேலைகள் கவனித்தாயிற்று, மகனையும் பார்த்து கொண்டாயிற்று. ஆனாலும் ஏனோ சிவசங்கரின் நினைவுகள் மட்டும் மனதை விட்டு நீங்கவே இல்லை. முதல் முறையாக ஒருவருக்கு ஏதோ ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் சிவசங்கரிடம்தான் தோன்றியது. விசாகாவிற்கு அதன் காரணமும் தெரியவில்லை. அவனுடைய எண்ணை எடுத்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் செய்தாள். ஹலோ டாக்டர். ஹலோங்க, என்ன இன்னும் தூங்காம இருக்கீங்க? அவனும் மொபைலுடன் தான் அமர்ந்திருப்பான் போலும். உடனே பதில் வந்தது. தூங்கணும், இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கிறேன். சீக்கிரம் தூங்குங்க. நைட்டில் இவ்வளோ நேரம் முழிச்சிருக்கிறது எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியுமா ஹெல்த்தில்? டாக்டரே, என்ன எங்கேயும் உங்களோட டியூட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க? சரி, நீங்கள் என்ன சீக்கிரம் தூங்க சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இவ்வளோ நேரம் முழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட் கேஸ் மேடம், இப்போ தான் முடிச்சுட்டு வரேன். பட் மனசே சரியில்லை, அதனால் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். என்ன கேஸ்? அப்படி உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு என்னாச்சு? நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தைங்கன்னா அடல்ட் ஆகிற வரைக்குமே என்னோட டிபார்ட்மெண்ட் தான். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு சூசைட் அட்டன் கேஸ். எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 6th படிக்கிறான். ஒரு 12 வயசு இருக்குமா? அவனுக்கு என்ன தெரியும்னு சூசைட் அட்டன் பண்ணான்னு எனக்கு புரியல. எதே? ஆமாம், இதில் குழந்தைங்களோட மென்டாலிட்டியை பற்றி சொல்கிறதா இல்லை பேரண்ட்ஸோட அஜாக்கிரதையை பற்றி சொல்கிறதா?
இப்போன்னு இல்லை, முன்னாடி கூட இதெல்லாம் இருந்திருக்கு. பட் இப்பதான் சோஷியல் மீடியால இதெல்லாம் வைரல் ஆகுதுங்கிறத சொல்றதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 hours போராடி உயிரை காப்பாத்திட்டேன். மயிரிலையில் உயிர் தப்பினார்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போய் அவனுக்கு வாழணும்னு இருந்திருக்கு பாருங்க. அதனாலதான் அவன் பொழைச்சிருக்கான். கால் பண்ணவா? என்னாச்சு டாக்டர்? ஹலோ, உங்க தூக்கத்தையும் இங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? குழந்தையோட சூசைட் பத்தி சொல்லி? அப்படி இல்லை, பட் ஆஸ் அ மதரா எனக்கு பதறதான் செய்யுது. இந்த காலத்து குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தனியா ஒரு புக்கே எழுதி படிக்கணும் போல இருக்கு. ரொம்ப மனசு பதற வைக்க தான் செய்யறாங்க. இந்த பையன் சூசைட் பண்ண ரீசன் என்னன்னு தெரியுமா? கேட்டா அவனை நம்மளே கொண்டுடலாங்கிற அளவுக்கு தான் கோபம் வரும். ஒரு டாக்டரா என்னோட கடமையை அவனை போராடி காப்பாத்திட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் ப்ரெஷர். இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள அந்த குழந்தை வாழ்ந்து மட்டும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லாம இல்லை. ஆனா என்னோட தொழில் தர்மம் சாக கிடக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறது. அதை தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஐயோ, ஏன் டாக்டர் இவ்வளோ கோவப்படுறீங்க? என்னாச்சு? ஏங்க, நூடுல்ஸ் கேட்டிருக்காங்க அந்த பையன். அவங்க அம்மா நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது, வயிறு அப்செட் ஆகிடும், வயிற்றுல புண்ணு வரும், கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போய் வீட்டில் இருந்த கொசு லிக்விடை குடிச்சிட்டாங்க. அடக்கடவுளே! ஏங்க, நம்ம எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ கிடைக்கலன்னு ஏங்கி தவிச்சிருப்போம். இந்த பிள்ளைங்க எல்லாம் என்னங்க இது, நூடுல்ஸ் எல்லாம் நூடுல்ஸ்க்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. எனக்குமே அதுதான் செம கோவங்க. இதுல யாரு தப்பு சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அந்த பையனோட மென்டாலிட்டி இவ்வளோ வீக்கா இருக்க காரணமா இருந்த பேரண்ட்ஸை சொல்றதா, இல்லை இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்டை தயாரிக்கிற கம்பெனி குறை சொல்றதா, இல்லை வளர்ற குழந்தையோட மென்டாலிட்டி இதுக்கெல்லாம் சூசைட் வரைக்கும் போவீங்க அப்படின்னு இவனுங்களை குத்த சொல்றதா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் ஒரு டாக்டரா உயிரை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற திருப்தியோட வீட்டுக்கு வந்திருக்கேன். சீரியஸ்லி எனக்கு இந்த சொசைட்டி போகிற போக்க பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குங்க. ரொம்ப கவனமாக புள்ள வளர்க்கணும் போல. அந்த காலத்துலலாம் நம்ம அம்மா அப்பா எல்லாம் வதன்னு குழந்தைங்க வச்சுருப்பாங்க. அள்ளி ஊட்டி விடுவது கூட ஆள் இல்லாமல் தட்டில் போட்டு வச்சா அண்ணனை பார்த்து நம்மளே எடுத்து சாப்பிட்றது, அக்காவை பார்த்து நம்மளே ஒரு விஷயம் கற்றுக்கிறதுன்னு வளர்ந்தோம். இந்த காலத்தில் குழந்தைங்கள 1 2 தான் வச்சுருக்கோம்னு பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணுறதுனால தான் அதுங்க இப்படி இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட இப்படி முடிவெடுக்கிற அளவுக்கு யோசிக்குதுங்க. ஆமாம், எனக்கும் அதை பற்றி தான் ஒரே அப்செட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பையன் அம்மா சொன்னது கரெக்ட் தானே, நூடுல்ஸ் அன்ஹெல்த்தி தானே, அதை கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு அவன் மென்டாலிட்டியை என்ன சொல்கிறது? இப்போ வீட்டில் இருந்த கொசு லிக்விட் கெடுதல் தான், இருந்தாலும் அதை குடித்த உடனே தூக்கிட்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க கண்ணு முன்னாடி அவன் குடிச்சிருக்கான். தட்டி விடுறதுக்குள்ள வாயில் ஊற்றி முழுங்கிட்டான். அதனால உடனே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கிரிட்டிக்கலான ஸ்டேஜா இருந்தாலும் என்னால காப்பாற்ற முடிஞ்சுது. பட் இதையே சொல்லாம செஞ்சிருந்தாலும் இல்ல தனியா ரூம்ல போய் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா அவங்க பார்த்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள உயிர் போயிருக்கும். இந்த மாதிரியான மனநிலை தான் எனக்கு புரியல. நின்னா சூசைட், நடந்தா சூசைட், ஹோயின்னு அதட்டினா கூட சூசைடா? என்னவோ போங்க, என்னத்த சொல்றது எனக்கும் தெரியல. ஆனா வளர்ந்த நீங்களும் இதே தப்பான முடிவு தானே எடுத்திருக்கீங்க ஒரு காலத்துல. அதனாலதான் அந்த முடிவோட தாக்கமும் வலியும் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. என்னால நான் மட்டும் பாதிப்படைஞ்சா பரவாயில்ல, நான் இறந்தாலும் என்னை நம்பி இருக்கிற என் குடும்பத்துக்கான பாதிப்பும் அரையும் குறையுமா உயிரோட போராடும் போது என்னை நம்பி இருக்க என் குடும்பத்துக்கு தான் பாதிப்பு, வேற யாருக்கும் பாதிப்பு இல்லைங்கிறது அப்புறம் வந்த தெளிவு தான் இதுன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் உங்க கதையை மீதி சொல்லவே இல்லையே. இதுல மீதி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அவ்வளவுதான். அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் ஃபர்ஸ்ட் முழிச்சு நல்லானதும் தான் அம்மாவுக்கு முடியலங்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காகவே இந்த மாதிரி முடிவுல இருந்து இனிமே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நானே தெளிவும் படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வீட்டோடு 2 நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் பார்த்துக்கிறேன், மீதி நேரம் குழந்தைங்க. இந்த என்னோட டாக்டர் தொழில் இது அப்படியே ஓரங்கட்டிட்டேன். என்னோட ஒரு நிமிஷம் முட்டாள்தனம் எப்படி எங்களோட சந்தோஷத்தை காவு வாங்கிடுச்சேங்கிற குற்ற உணர்ச்சி இப்ப வரைக்கும் என்னை கொன்னுட்டு தாங்க இருக்கு.
சரி விடுங்க, எல்லாமே ஒரு நாள் சரியாகும். ஆனா ஒண்ணுங்க, சரியாகுதோ இல்லையோ எல்லாமே ஒரு நாள் பழகிடும், அப்படிதான் நினைச்சுக்கணும். சரி, இவ்வளோ நேரம் பேசுறீங்க, உங்க கதை என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஓநாய்கிட்டையும் குள்ளநரிக்கிட்டையும் மாட்டின முயல் குட்டி மாதிரி தான் இருக்கு எனக்கு உங்களை பார்க்கும்போது. ஆஹா, இதுல யாரு ஓநாயி, யாரு குள்ளநரி? யாரு குள்ளநரி? நான் முயலா? என்னங்க, ஃப்ளிட் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஏற்கனவே 2 பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேங்க, அடுத்து நீங்களுமா? ஆஹா, ரெண்டோட சேர்த்து 3ன்னு என்னோட ஃப்ளிட்டரையும் வச்சுக்கோங்க. தேவைதாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்கன்னு ஃபோன் போட்டு எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். சரி, தூங்குங்க, குட் நைட். என்ன உடனே பதட்டம் ஆயிட்டீங்க போல? நான் முன்னாடி சொன்னதுதான், என் லைஃப்ல இனி பொண்ணுங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஏன் இந்த நேரத்தில் பேசினாலும் இல்லை ஆதரவாக பேசினாலும் ஃப்ளிட்டராக மட்டும்தான் இருக்கணுமா என்ன? எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு. எப்படின்னா, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது ஜடையை பிடிச்சி இழுப்போம்ல, ரிப்பனை பிடிச்சி அவுத்து விட்டு டீஸ் பண்ணுவோமே, அந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. உங்களை எந்த விதத்துலையும் என்னால் தப்பாக பார்க்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டி. எவ்வளவு லேட் நைட் பேசினாலும் உங்களை என்னால் வேற கோணத்துல எல்லாம் வச்சு பார்க்கவே முடியாது. உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ உங்கள் ஸ்டோரியை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களும் நிம்மதியாக தூங்குங்க, குட் நைட். அழைப்பை துண்டித்தவளுக்கு சிவசங்கர் பேசிய பேச்சில் மந்தகாசமான புன்னகை விரிந்தது இதழில். எப்படி பேசுறார் பாரு என்று சிரித்து கொண்டு திரும்பியவள் ஏதோ ஒரு தூணில் மோதி நின்றாள். அது வேறு யாரும் இல்லை, அவளுடைய கணவன். பெரிதாக ஒன்றும் பயமெல்லாம் இல்லை விசாகாவிற்கு. எப்பொழுதும் பால்காரணியிலிருந்து எதிர் வீட்டில் இருக்கும் எலக்ட்ரிஷியன் வரைக்கும் சம்பந்தப்படுத்தி தானே பேசுவான். இப்பொழுது என்னுடைய நண்பனை சம்பந்தப்படுத்தி பேச போகிறாய், அவ்வளவுதானே, பேசிக்கொள் என்னும் விதமாக அவனை கடந்து படுக்கை அறைக்குள் சென்றாள். செல்ல முயலதான் முடிந்தது. அவன் விசாகாவின் கையை பிடித்திழுத்திருந்தான். அத்தியாயம் 12. என்ன? போன் பேசிவிட்டு வந்தவளின் கையை பிடித்து இழுத்து நின்றிருந்தான் விசாகாவின் கணவன். இந்த நேரத்துல யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏன், யாருன்னு சொன்னா மட்டும் உங்க மூளை எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு நல்ல விதமா யோசிக்க போகுதா? இல்ல, எப்படியும் தப்பா பேசுறது தானே. நீங்க சொல்லுவீங்களே என்னோட ஐட்டம் லிஸ்ட், அதுல இவனையும் சேர்த்துக்கோங்க. சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவனை கடந்து செல்லும் பொழுது அவனின் பிரத்யோக அழைப்பு ஒரு நிமிடம் அவளை நிற்க வைத்தது. அவளை நிற்க மட்டுமல்ல, கால்கள் எல்லாம் கலண்டு கீழே விழும் அளவுக்கு உள்ளுக்குள் ஒரு நடுக்கம். வெகு வருடங்கள் கழித்து இந்த மனநிலையை அவள் உணர்கிறாள். இது தவறு, வேண்டாம், மறுபடியும் மாட்டிக்கொண்டு அவதிப்பட வேண்டாம். பைத்தியம் பிடிக்காத குறையாக அதிலிருந்து வெளியே வர சிரமப்பட வேண்டாம். திரும்பி பார்க்காதே, அப்படியே ஓடிவிடு என்று எவ்வளவோ மூளை அறிவுறுத்தியும் கொஞ்சம் ஒரு நிமிடம் அவனை திரும்பி பார்க்கத்தான் செய்தது. குல்ஃபி. திரும்பி கணவனை ஏறிட்டவளின் கண்களில் அத்தனை கண்ணீர். தன்னுடைய கண்ணீர் காட்டி இவனிடம் உடைந்து போய்விடக்கூடாது என்று மனதில் ஒரு வைராக்கியம். நிமிர்வாகவே நின்றிருந்தாள் விசாகா. ஆனால் அவனின் கையை பிடித்திருப்பவனுக்கு அவளின் நடுக்கம் புரியாமல் போகுமா? இழுத்து அணைக்கத்தான் தோன்றியது. ஆனால் எந்த முறையில், எந்த உரிமையில் என்கின்ற எண்ணம் தோன்றவே அமைதியாக நின்று விட்டான். என்னையா கூப்பிட்டீங்க? வேற யாரையும் நான் இப்படி கூப்பிட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓ, இன்னும் ஞாபகம் இருக்கா? சரி, புதஞ்ச கதை நமக்கு எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல கையை எடுத்துட்டு பேசுங்க, எரியுது உடம்பெல்லாம். இத்தனைக்கும் அவன் கையில் இருந்து தன் கையை விடுவிக்க போராடி கொண்டுதான் பேசி கொண்டிருக்கிறாள். அவளால் முடியவில்லை. அந்த அளவுக்கு இரும்பாக பிடித்து வைத்திருந்தான். அவன் விடாது கைப்பிடித்தலும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதும் அவளுக்கு சற்று சலிப்பாக தான் இருந்தது. இப்போ என்ன, போன்ல பேசினது யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. டாக்டர் சிவசங்கர், அகிலன் படிக்கிற ஸ்கூல்ல அவரு பீடியாட்ரிஷனா இருக்காரு. அவர் ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஸோ நான் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இப்ப வரைக்கும் எங்க உறவு நட்புங்கிறத தான் இருக்குது. வேற ஏதாவது மாறுமான்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா? ஏன் இப்படி ஒண்ணு நீயே அசிங்கப்படுத்திக்கிற? பாக்குற எல்லா பசங்க கூடவும் போற ஆளா நீ? ஏன் இப்படி நோகடிக்கிற விசாகா? ஹஹா, நைஸ் ஜோக். யாருக்கு நோகுது? உங்களுக்கா? எனக்கா? உங்களுக்கு நோகுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
தென் எனக்கு நோகலை. நீங்க யார் கூட சம்மந்தப்படுத்தி பேசினாலும் எனக்கு பழகிடுச்சு. ஊர்ல இருக்க எந்த பையனோட என்னைய சம்மந்தப்படுத்தி பேசல சொல்லுங்க. நீங்க அகிலன் யாருக்கு பிறந்தான்னு கேட்ட ஆள் தானே. குல்ஃபி ப்ளீஸ், இப்படி கூப்பிடுறத முதல்ல நிறுத்துங்க. இரிட்டேட் ஆகுது. ஆமா, எப்போதும் ஒயின் ஷாப் உங்களை நம்பில் தான் ஓடுதுங்கிற மாதிரி முழுசா குடிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாம தானே வருவீங்க. இப்ப என்ன இவ்வளவு தெளிவு? நான் குடிக்கிறத விட்டு 1 வீக் ஆச்சு. ஏன் உங்க எக்ஸ் கனவுல வந்து அழுதாங்களா? இல்ல, என் பையனுக்காக. இது என்ன புது பொருளியா இருக்கு? அவன் உங்க பையனு யார் சொன்னா? ஐயோ விஷாகா, வார்த்தையில கொல்லாதடி. இப்ப நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக இப்ப தூங்க போற என்னைய புடிச்சு நிப்பாட்டி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க குடிக்கிறது இல்ல, உங்க பையனுக்காக, அவ்வளவுதானே. ஓகே ஃபைன். என்கிட்ட 5 நிமிஷம் நின்று பேசுறது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சொல்லுங்க, என்ன வேணும் போ. நான் வழக்கமா குடிக்கிற பார்ல குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சைடிஷ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி பையன் தான் வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவன் நம்ம அகிலன் செட்டு தான் இருப்பான். அவ்வளோ குட்டி பையன், ஸ்கூல் போற பையன். அவனுக்கு முகம் கூட இன்னும் மாறல. ரொம்பவே குட்டி பையன், ரொம்பவே சின்ன பையன். அப்போ பக்கத்து டேபிள்ல உட்காந்துருந்த ஒருத்தன் ஃபுல் போதையில குடிச்சிட்டு அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் தப்பா பேசிட்டு, உன்னைய வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் அடுத்த குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாடா. அந்த மாதிரி எல்லாம் ஆபாசமான பேச்சு பேசி அந்த பையனை கூப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அந்த பையன் பதிலே பேசாம அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தான். பார் ஓனர் அங்கிருந்து வந்து அந்த குடிகாரனோட வந்தவங்க கூட குடிகாரனை வெளியில அமுச்சு விட்டுட்டு அந்த முதலாளி அந்த பையன் கிட்ட சாரி சொல்லிட்டு வேலை பார்க்க சொன்னாரு. அவனும் இங்க நடந்த விஷயத்த ஒரு பொருட்டாவே மதிக்காம அவனோட வேலை செஞ்சுட்டு இருந்தான். எனக்கு அப்போ அவன் கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அவன் கிட்ட நேரா போய் பேசினேன். நானும் குடிச்சிருந்தேன், ஆனா கொஞ்சம் தெளிவா இருந்தேன். தம்பி, ஒரு நிமிஷம். பதில் கூட கூறாமல் சொல்லுங்கள் என்னும் விதமாக அந்த சிறுவன் திரும்பி தான் பார்த்தான். நீ ஸ்கூலுக்கு போற வயசுல இங்க வந்து வேலைக்கு பாக்குறதுனால தானப்பா கண்ட நாயெல்லாம் உன்னை இப்படி என்னென்னவோ பேசுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? இல்ல. சாரி தம்பி, என் கூட வரியா? உன்னை படிக்க வைக்கிறேன். இங்க வர பாதி பேரு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்காம இருந்ததில்ல. அத்தனை பேருக்கும் நான் சொல்ற ஒரே பதில் தான் இப்போ உங்ககிட்டயே சொல்ல போறேன். நீங்க டெய்லி இங்க வருவீங்க, நான் பார்த்திருக்கேன். எதிர்காலத்துல என்ன மாதிரி தான் உங்க பையனும் இன்னொரு பார்ல வேலை செய்ய வேண்டியது வரும். ஏன்னா எங்க அப்பா ஒரு குடிகாரர். குடிச்சிட்டு பார்ல நடந்த சண்டையில எதிரில் இருந்தவன் பாட்டில் அடிச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டான். இவ்வளவு நாள் குடிகாரன் கூட கஷ்டப்பட்டேன். இனி அவன் பெத்த புள்ளைய ஒத்தையில வச்சுக்கிட்டு சம்பாதிக்க கஷ்டப்படணுமா? அப்போ என் வாழ்க்கைய எப்பதான் வாழ்றது அப்படின்னு எழுதி வச்சுட்டு என்னோட அம்மா ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் அவங்கள பார்க்கவும் இல்லை. எங்க அம்மாச்சி தான் என்னை வளர்த்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடிதான் அம்மாச்சி உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த பார் வாசல்ல தான் படுத்திருப்பேன். இங்க ஒரு நாள் வேலை கேட்டேன், செய்ய சொன்னாங்க. அதுல இருந்து இங்கதான் இருக்கேன். எப்படியும் இங்க வர பாதி பேருக்கு நான் கண்ணுல படுவேன். என்னை படிக்க வைக்கிறேன்னு வருவானுங்க. அவனுங்க கிட்ட நான் ஏன் இங்க வந்தேன்னு சொல்லணும்ல. ஓயாம குடிச்சா அவங்க குடும்பத்துக்கு இப்படிதான் யாராவது கேட்பாங்கன்னு சொல்லணுமே. அதனால விரும்பிதான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். படிக்க ஆசை இருக்கு, இல்ல படிக்க முடியல. அதெல்லாம் தாண்டி என்னை படிக்க வைக்கிறேன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நான் தான் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். ராத்திரி பகல்னு பார்க்காம இங்க வந்து குடிக்கிறீங்களே, அவங்க குடும்பமும் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா நான் இருக்கணும் தான் இங்கேயே வேலை பார்க்குறேன். இதெல்லாம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் போக போக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உருவம் மறைஞ்சு அகிலன் தான் தெரிய ஆரம்பிச்சான். அதனால அன்னையிலிருந்து நான் குடிக்க போறதில்ல, குடிக்க தோன்றதும் இல்லை. சரி, நீங்க தான் குடிய நிப்பாட்டிட்டீங்கன்னு நான் பிள்ளைய காரணம் காட்டி சொன்ன போது அதுக்கு ஒரு பக்கம் லிஸ்ட் வச்சிருந்தீங்களே, அந்த பிள்ளைய நான் உங்களுக்கு பெக்கவே இல்லை. இவனுக்காக நான் ஏன் குடிய நிப்பாட்டணும்? அப்புறம் என்ன காரணம் சொன்னீங்க? நீ வேற ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னால எப்படி குடிக்காம இருக்க முடியும்? கடைசியா ஒரு ஃபைனல் டச் கொடுத்தீங்களே, டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு கொடுக்காம போயிட்டா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்கன்னு என்னென்னமோ சொன்னீங்களே. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிற விசாகா.
என்னோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். உனக்காக இல்லைனாலும், எனக்காக இல்லைனாலும், அகிலனுக்காக. நான் அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குடிக்கிறதுக்காக எத்தனை காரணம் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் குடிய நிப்பாட்டினதுக்கு என் பையனும் அம்மா அப்பா இல்லாம அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் காரணம். அப்படி வாங்க வலிக்கு. சோ நீங்க குடிச்சிட்டு பார்ல பிரச்சனை பண்ணி நீங்க செத்துடுவீங்க, இல்ல உடம்புக்கு முடியாம நீங்க செத்துடுவீங்க. நானும் இந்த பையனுக்காகலாம் என்னால வாழ முடியாதுன்னு எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் பெத்து போட்ட பையனை விட்டுட்டு போயிடுவேன். அதுக்காக தானே அதுதானே உங்க மனசுல இருக்கிற எண்ணம். என்ன சொன்னாலும் இப்படி தப்பாவே அர்த்தம் எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது விஷா? நீங்க குடிங்க, குடிக்காம போங்க, அதெல்லாம் உங்க பர்சனல். அதை கேட்குற ஸ்டேஜ் எல்லாம் கடந்து நான் வந்துட்டேன், ஓகேவா? அதே போல என் பையனை பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அப்படின்னா அகிலன் மட்டும்தான். அதனால நீங்க செத்துட்டாலோ இல்ல நீங்க குடிச்சு சண்டை போட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அகிலனை விட்டுட்டு நான் யார் கூடயும் ஓடி போகிற ஐடியால இல்ல. ஒரு தலைவலி விட்டுச்சு அப்படின்னு அகிலன் போதும்னு இருந்துடுவேன். எத்தனையோ கஷ்டமான நாட்கள்ல அவனுக்கு பேச தெரியாம மழலையா என் மடியில படுத்திருக்கும் போது கூட என் கண்ணுல இருந்து வந்த தண்ணிய அவனுக்கு என்னன்னு கூட புரியாத வயசுல அவன் பிஞ்சு காலை வச்சு தொடச்சு விட்டுருக்கான். அப்படிப்பட்ட என் உசுரை விட்டுட்டு யாருக்காகவும் நான் போக மாட்டேன். போதுமா? குடிச்சிட்டு புலம்புறதே தேவலாம்னு இருக்கு. குடிக்காம நீங்க சொல்ற காரணம். தன்னுடைய படுக்கை அறைக்கு சென்றவள் அகிலனை அணைத்தாற்போல் படுத்து உறங்கி விட்டாள் விசாகா. அத்தியாயம் 13. இங்கு பாதி பெண்கள் கல்யாணத்திற்கு பிறகு உயிரை பிடித்து கொண்டு வாழ்வதற்கும் அந்த பந்தத்தில் ஒட்டி கொண்டு இருப்பதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது பிள்ளைகள் மட்டுமே. எதுவும் புரிவதற்கும் சுதாரிப்பதற்கும் முன்னே கரு உண்டாகி விடுகிறார்கள். அந்த கருவை சுமந்து கொண்டு பெற்ற பிள்ளைக்காக மீதி காலத்தை கழிக்கும் கட்டாயம் வந்து விடுகிறது. அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த விஷாகாவின் தூக்கத்தில் என்னென்னவோ கனவுகள் நினைவை கிளறின. காதுக்குள் தன் கணவனின் இனிமையான குல்ஃபி என்ற அழைப்பும், மோக நேரங்களில் தேன் குடிக்கும் வண்டாய் அவனின் விஷா என்ற உலர்களும். என்னதான் காதல் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் என்று சொன்னாலும் கணவன் மனைவிக்குண்டான தாம்பத்தியங்கள் அவசியமாக தான் இருக்கிறது. காதல் இல்லாத தாம்பத்தியமும் தாம்பத்தியம் இல்லாத காதலும் அவ்வளவு இனிப்பாக இருப்பதில்லை. ஆரம்பத்தில் விசாகாவை கொண்டாடி தீர்த்தவன் தான். கணவனின் கண்ணியமான பார்வையும் அந்த நேரத்தில் கூட கனிவாக பேசுவதும் என்று சில காலம் மட்டுமே வாழ்ந்த தன் கணவனை அதற்கு பிறகு தேடி தேடி சோர்ந்து போயிருந்தால் வெகு நாட்கள். இன்று வெகு நாட்கள் கழித்து கணவனின் தொடுகையோ அல்லது பிரத்யோக அழைப்போ ஏதோ ஒன்று அவனால் மனதில் புதைந்த உணர்வுகளை எல்லாம் தட்டி எழுப்பி கொண்டுதான் இருக்கின்றன. வசந்த் விசாகாவின் கணவன். விஷாகா அம்மா அப்பாவின் குடும்பத்து நண்பருடைய மகன். சிறியவர்களுக்கு தெரியாமல் பெரியவர்கள் சிறு வயதிலேயே இவளுக்கு இவன்தான் என்று போட்டு வைத்த முடிச்சுதான் இன்றைய இவர்களின் திருமண பந்தம். விசாகாவை வசந்த் படுத்தும் பாட்டை வைத்து அவன் கெட்டவன் என்றெல்லாம் முத்திரை குத்திவிட முடியாது. வசந்த் ஒருவனுக்கு ஒருத்தி என்று மனதால் கூட கற்புடன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு மனதளவில் வெகுவான பழமைவாதி. MBA பட்டப்படிப்பு முடித்தவுடன் தந்தையின் தொழிலை கையில் எடுத்து கொண்டான். தாய் தந்தைக்கு ஒரே மகன். செல்வ செழிப்பில் எந்த குறைபாடும் கிடையாது. வேலைக்கு செல்லவில்லை, தன்னுடைய தொழிலை எடுத்து நடத்தவில்லை என்றாலும் கொட்டி கிடக்கும் பணமே அவர்களின் 4 தலைமுறைக்காவது உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவிற்கு செல்வந்தர் குடும்பம்தான். ஆனால் சுறுசுறுப்பான வசந்திற்கு கல்லூரி படிப்பை முடித்த உடனேயே இதற்காக வெளிநாட்டு சென்று சில தொழில் நுணுக்கங்களை கற்று தெரிந்து வந்தவுடன் தன் குடும்ப தொழிலை கையில் எடுத்துக்கொண்டான். சிறு வயதிலிருந்தே நிறைய முறை விசாகாவின் வீட்டிற்கு அன்னை தந்தையுடன் வந்தவன்தான். அப்பொழுதெல்லாம் இவளை உறவுக்கார பெண், ஒரு நட்பு ரீதியாக பார்ப்பதும் பேசுவதும் என்றுதான் இருப்பான். ஏனென்றால் இவர்கள் கண்ணுக்கு முன்னாடி இவர்களின் பெற்றோர்கள் திருமணத்தை குறித்து பேசுவதில்லை. அதனால் எந்த விகல்பமும் இல்லாமல், மனதில் எந்தவித கள்ளமும் இல்லாமல் தன்னுடைய சிறு வயது பெண் என்கின்ற மனப்பாகில்தான் பேசி பழகுவான். விசாகாவும் அப்படிதான். வசந்துக்கு திருமண வயது வந்ததும் திருமணம் என்று தாய் தந்தை நச்சரிக்கவே முக்கியமான தொழில் விஷயமாக தான் வெளிநாடு செல்வதாக சொல்லி வெளிநாட்டுக்கு பறந்து விட்டான். 6 மாதங்கள் ஆற போட்டுதான் வந்தான். ஆனால் இவனுடைய தாய் தந்தையாரோ
இவனுக்கு மேலே ஜித்தர்கள் என்பதால் இவனிடம் அறிவிப்பின்றி சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்த தெரிந்த பெண்தானே என்று விசாகாவுடன் திருமணத்தை ஏற்பாடு செய்துவிட்டார்கள். அதுவும் வந்து இறங்கியவுடன் இவனுக்கு மூச்சு விடவும் நேரமில்லை. தன் நிலைமையை குறித்து பேசவும் அங்கு இடமில்லை. சரி, நாம் சிறுவயதில் இருந்து பார்த்தவள் தானே, நம் நிலைமையை சொன்னால் புரிந்து கொள்வாள் என்கின்ற எண்ணமா? இல்லை, விஷாகாவை மனக்கோலத்தில் பார்த்த பிறகு ஒரு நிமிடம் தன்னை மணமகனாக நினைத்து பார்த்தவன் அந்த வயதுக்குண்டான குறுகுறுப்பா தெரியவில்லை. விருப்பமில்லை என்றாலும் முகத்தை கடினமாக வைத்து கொண்டாலும் அந்த நேரத்தில் ஏனோ பெற்றோர்கள் இழுத்தெழுப்பிற்கு ஒத்துழைக்கத்தான் செய்தான். மனதுக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் முண்டி இருந்தாலும் இதுதான் விதி, அன்னை தந்தை தனக்கு சரியாகத்தான் செய்வார்கள் என்று மனதை சற்று தேர்த்தியவன் புது மாப்பிள்ளையாக கிளம்பி வந்து மணவரையில் அமர்ந்தான். இருவருக்குமே ஒருவரை பற்றி ஒருவருக்கு எந்தவித விவரங்களும் தெரியாது. பெயர், படிப்பு, தொழில் என்று பயோடேட்டா போன்ற மேம்போக்கான விஷயங்கள் மட்டுமே தெரியும். எல்லாரும் என்ன தெரிந்து பிடித்தா கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பிள்ளை வந்தால் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக புரிந்து கொள்ளுதல் எல்லாம் வந்துவிடும் என்று அந்த காலத்து கதை கூறிய வீட்டின் கிழடுகள் இருவருக்கும் திருமணத்தை நல்முறையில் முடித்தது. திருமணம் முடிந்த அன்றைய இரவு பதின் பருவத்தை கடந்ததுனாலோ இல்லை இத்தனை வருட பிரம்மச்சாரியாக இருந்ததுனாலோ பக்கத்தில் அழகு பதுமையாக இருந்திருக்கும் மனைவியை அவனின் கண்கள் வட்டமடித்தது. எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் முதல் அடி எடுத்து வைத்து விட்டான் வசந்த். விஷா, இந்த புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையை தொடங்கலாம், இந்த மாதிரியான பேச்சுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நல்ல நாள் பார்த்து கல்யாணம் முடிச்சு ஒரு நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல நம்ம சேர்ந்தா அது நல்லதா தான் இருக்கும். நல்லதுங்கிறதெல்லாம் தாண்டி உன்னோட அழகு என்ன உன்னை எடுத்துக்க சொல்லுது விஷா. ஆனா உன் அனுமதி இல்லாம இங்க எதுவும் நடக்காது. நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? இதழ் பிரிக்காமல் சிரித்தவள் குடிந்த தலை நிமிராமலே பதில் பேசினாள். இல்ல, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாம வெளிப்படையா இருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நம்ம பொள்ளாச்சி பட்டுல சும்மா தங்க தேர் மாதிரி ஜக ஜகன்னு மின்ற விஷயா. அதற்கு மேல் அவன் பேசி கொண்டிருக்கவில்லை, செயலில் ஈடுபட்டு விட்டான். ஒவ்வொரு முறையும் அவளை கட்டி அணைத்து முத்தத்தால் கொண்டாடும் பொழுது குல்ஃபி என்றுதான் கூப்பிடுவான். அது என்ன குல்ஃபி? நீ குல்ஃபி சாப்பிட்டு இருக்கியா இல்லையா? நிறைய சாப்பிட்டு இருக்கேன், ரொம்ப பிடிக்கும். மிட் நைட்ல குல்ஃபி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ குல்ஃபி ஐஸ் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஃபுல்லா ஒரே கலர்ல ஸ்பாஞ்சா சாஃப்டா கடிச்சதும் கரைஞ்சு போற மாதிரி சைஸ்ல லைட்டா உப்பு இனிப்பு சேர்ந்த சுவையில இருக்கும். அந்த மாதிரி தான் நீ இருக்க. சாப்பிட சாப்பிட போதை ஏத்துறடி. கணவனின் இந்த விளக்கத்தில் மோக பேச்சிலும் தன் பெண்மை பூ பூக்க முற்றிலுமாக அவனிடம் சரணடைந்து விட்டாள். இருவரும் சந்தித்து நிறைய வருடங்கள் ஆகிறது. தங்களை பற்றி பரஸ்பரம் பேசவோ இத்தனை காலத்தில் தங்கள் வாழ்க்கை பாதை மாறியதை குறித்து பேசவோ எதற்கும் நேரமில்லாமல் ஒருவருக்குள் ஒருவர் கரைந்து கொண்டிருந்தார்கள். அந்த வயதுக்குண்டான தாபத்தில் இருவரும் எப்படி வாழ்க்கை ஓட்டப் போகிறார்கள் என்று பயந்து கொண்டிருந்த பெற்றவர்களுக்கு மறுநாள் காலையில் புத்தம் புது பூவாக வந்த விசாகாவை பார்க்கவும் எல்லாம் புரிந்தது. முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிய வந்த வசந்தை பார்க்கவும் அவர்களுக்கு திருப்தியாக இருந்தது. அதனால் எந்த கலக்கமும் இன்றி ஒரு வார சம்பிரதாயங்கள் எல்லாம் முடித்து அடுத்த நாளை வசந்தின் வீட்டிற்கு விசாகா அனுப்பி வைக்கப்பட்டாள். அன்று ஆரம்பித்த 7:30 தான் இதோ கல்யாணம் ஆகிவிட்டது. கல்யாணமாகி கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் முடிந்து விட்டது. இன்று வரை எந்த மாற்றங்களும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. மகன் தொழிலை நேர்த்தியாக கவனித்துக் கொள்கிறான் என்பதை ஒரு தந்தையாக பார்த்து பூரித்து போனவர் மகனிடம் பரிசாக கோவையில் இருக்கும் ஒரு வீட்டை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய நிர்வாகத்தையும் ஒப்படைத்துவிட்டு சொந்த பந்தங்களுடன் பொள்ளாச்சியில் சென்று செட்டில் ஆகிவிட்டார்கள். வசந்தின் பெற்றோர்கள் கோவையில் இருக்கும் அந்த தனி இல்லத்திற்கு தான் இப்பொழுது இவர்களை தங்க வைத்துவிட்டு சம்பிரதாயத்துக்காக இருவரும் பொருந்தி போகும் வரையில் 2 நாட்கள் மட்டும் இருந்து குடும்ப நுணுக்கங்களை சற்று கற்றுக் கொடுத்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க கிளம்பிவிட்டார்கள். இனி காலம் முழுவதும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒன்றாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற தண்டனை மட்டும் இவர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்த மணமக்களுக்கு. இங்கு பல பேர் இதே தவறை தான் செய்கிறார்கள். கல்யாணமானால் சரியாகிவிடும்,
குழந்தை பெற்றால் சரியாக வேண்டும் என்று பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ வற்புறுத்தலின் பேரில் திருமண பந்தத்தில் இணைத்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க சென்று விடுகிறார்கள். ஆனால் அதற்கு மேல்தான் எதிர்பார்த்தது ஒரு வாழ்க்கை, தனக்கு அமைந்திருக்கிறது வேறு ஒரு வாழ்க்கை என்பதை மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் என்று மொத்தமாகவே 3 மாதங்கள் கழித்து நினைவுக்கு வர ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு விலகி போகவும் முடியவில்லை. 2 மனங்களாக சேர்ந்து வாழவும் வழி இல்லாமல் குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் அதற்குள் உண்டான குழந்தைக்காகவும் என்று வாழ்ந்துவிட்டு போகிறார்கள். பொள்ளாச்சியில் இயற்கையில் இருந்தவனுக்கு தன்னுடைய மனைவியின் அருகாமை கதகதப்பையும் இன்பத்தையும் கொடுக்க இவ்வளவு நாள் அவன் மறந்து இருந்த கசப்பான அவனுடைய பக்கங்கள் எல்லாம் கோவை வீட்டிற்கு வந்ததும் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தது. காதுக்குள் கூச்சலிடும் சிறு பெண்ணின் மாமா என்ற அழைப்பும், கண்ணாடி வளையல் குலுங்க அவள் சினுங்கும் காட்சிகளும் ஒவ்வொன்றாக அணிவகுத்து அவனை மூர்க்கமாக மாற்றியது. கணவனின் விலகுதலுக்கு காரணம் புரியாதவர் சரி ஊருக்கு வந்ததும் தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டான் போலும். கல்யாணத்திற்கு வேறு இத்தனை நாள் அவன் விடுமுறை எடுத்து பெரிய விஷயம் என்று அத்தை கூறினாரே, சரி அவன் விருப்பம் போல இருக்கட்டும் என்று விசாகாவும் தள்ளியே இருந்தால் அவனை தொந்தரவு செய்யாமல். படித்துவிட்டு வீட்டிலேயே எவ்வளவு நாள் உட்கார்ந்திருப்பது? அதுவும் கோயமுத்தூர் போன்று பெரிய ஊரில் வேலை பார்க்க ஆசை வந்தது. வேலைக்கு விண்ணப்பமும் செய்ய ஆரம்பித்து விட்டாள். இதில் கணவனிடம் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? வேலை கிடைத்ததனால் கூறிக்கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் தான் வசந்திடம் கூறாமல் வேலையை தேர்வு செய்தாள் விசாகா. அடுத்தடுத்த அத்தியாயங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒளி வடிவம் பெற்று உங்களுக்காக வரும். என்ன மக்களே, கொஞ்சம் சென்சார் போர்டா தான் இருக்கா கதை? ஆமாங்க, முடிஞ்ச அளவு ஹெட்ஃபோன்ல கேளுங்க, கேட்க பாருங்க. போகும் பாதை எப்படி இருந்தாலும் நம்ம போறது சரியா இருக்கணும். அது போல என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கதையை தொடருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதோட எண்ட் எப்படியும் அருவருக்கத்தக்க மாதிரியோ அசிங்கமாவோ இல்லாம நல்லபடியா தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த கதையை கேட்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.